ஒரு புன்னகையில் ஒரு உலகினை கண்டேன் அம்மா. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்று விட வரும். நல்ல ஒழுக்கத்துக்கு நீங்க இருக்கக்கூடிய பெண்மனால உங்களை நான் தேடி வந்திருக்கேன். சரிங்க, தேவலோகவாசியே இங்கே பூலோகத்திற்கு வள்ளிப்பெண்ணை தேடி வந்தால் காரியம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. அது போல வேலையாகத்தான் வந்திருப்பேன் என்று எண்ணி காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாது. அப்ப தோரணம் கட்டுறதுக்கு பூரா காரணம் வேணும். கண்டிப்பாக சும்மா போய் தோரணம் கட்ட முடியுமா? ஏதாவது விசேஷம் இருக்குன்னா இல்ல நல்ல விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்குன்னா அதான் தோரணம் கட்ட முடியும். இப்ப காரணம் இல்லாம தோரணம் கட்ட முடியும்ன்றது உங்க வார்த்தை. முடியாதா அப்படின்னு நான் கேட்கிறேன். முடியாதான் இல்ல முடியும். அதான் காரணம் இல்லாம தோரணம் கட்டத்தான் முடியும். முடியுங்க, முடியும்ன்றது பொதுவான வார்த்தை. முடியாதான்னு உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன் முடியாதான்னு நீங்க கேக்குறீங்க? நான் கேட்கிறேன். ஒண்ணு இல்ல, இப்ப இந்த இடத்துக்கு நீங்க அலங்கரிச்சு சிங்காரம் பண்ணி வச்சுக்கிற வந்திருக்கிறீங்க. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆமா, பொதுவாவே பெண்மணிகளாகப்பட்டது
காதுல, கழுத்துல, மூக்குல இப்படி இந்த பூ போல தொங்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு தோரண வகையை சார்ந்தது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஏங்க நீங்க சொன்னீங்க பெண்களாகப்பட்டவள், ஆனா ஆண்கள் தான் இருப்பதிலே அழகு. ஏன்னா ஆபரணங்கள் போட மாட்டாங்க, அதான் ஆண்களுக்கு அழகு. பெண்கள் காதுல போட்டு பரவாயில்லையே, உண்மையிலேயே ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏங்க அழகு ஆண்கள் தாங்க. ஏன்னா சொல்லுவாங்க 32 லட்சம் யாருக்கு பொருத்தீங்க அப்படின்னா முதல்ல கிருஷ்ண பரமாத்மாவுக்கு, அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு இருந்தது, அதுக்கப்புறமா நல்லறவான்னு என்ன சொல்றேன் அர்ஜுனன் மகனுக்கு இருந்தது. ஆனா ஆண்கள் இவ்வளவு அழகு இருக்காங்கல்ல, பெண்கள் ஏன் அழகு இல்ல அப்படின்னு சொல்ல வரேன்னா, ஆடை ஆபரணம் நீங்க சொல்ற மலர்கள்லாம் சூடினால்தான் அழகு கொள்வாள் பெண். புரியுதுங்களா? இந்த நீங்க சொல்லும்போது காதுல தோடு போட்டுக்கா, மூக்குல மூக்குத்தி போட்டுக்கா, இந்த கழுத்துல ஆபரணம் போட்டுக்கா, பூ வச்சிருக்காங்க பாத்தீங்களா? காதுல தோடு ஏன் குத்தணும்? அது பெண்கள் மட்டும் குத்துறது, ஆண்களுக்கு குத்துவோம். இந்து வழக்கப்படி சைவ மதத்தின் அங்க ஒரு நல்லொழுக்கப்படி வந்து காது குத்தி ஆகணும். ஏன் என்ன ஓம் என்று சொல்லக்கூடியது படமும் அந்த எழுத்து எங்க நம்ம உடம்புல இருக்கிற காது மட்டும்தான். அப்ப இம்முன்னு புள்ளி வச்சாகணும்ல, அதனால காது குத்தியே ஆகணும். ஆனா அதை விட ஒரு அறிவியல் ரீதியா சொல்லணும்னா வர்ம முடிச்சு அப்படின்னு என்பது அங்கேதான் இருக்கு. அங்க காது குத்துனா அது தூண்டக்கூடிய சக்தி இருக்கு, அதனால நோய் நொடிகள் அதிகமாக வராது அப்படின்னு ஒரு காரணம். மூக்கு குத்துறது சொல்ல பாத்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம். நோய் நொடி வராது. இப்ப ஒன்று இல்ல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக பேசுறோம். அதிகமாக வராது. இல்ல யாரும் இதை வந்து மத கோட்பாடை எடுத்துக்கிற கூடாது. எனக்கு அஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய தவிர்த்து விஞ்ஞான பாதையில் சென்று விஞ்ஞானத்தை உலகத்திற்கு காட்டியவர் ஐயா அப்துல் கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மறக்க கூடாது யாருமே. அவர் வந்து என்ன மதத்தை சார்ந்தவர் உங்களுக்கு தெரியும். வெட்ட வெளிச்சமா வந்து இதற்கு மதம் சார்பாக பேச கிடையாது. இந்து மத சாஸ்திரத்தின் அடிப்படையிலே காது குத்துவது என்பது இயற்கை, அது ஓமன்றது. அது மட்டும் கிடையாது, இங்க சொல்லி முடிச்சுங்க செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அறிவுபூர்வமான செய்யலாம் ஏத்துக்கிறோம். ஆனா உலகத்துக்கெல்லாம் விஞ்ஞானத்தை கண்டுபிடித்து கொடுத்து இன்னைக்கு பெரிய உலகத்தை எல்லாம் எதிர்பார்க்க வச்சாரு அப்துல் கலாம். அவருக்கு காதுக்குனாங்களா? அவங்க இஸ்லாமிய மதம், அவங்க வழக்கு. நான் சொன்ன சைவ மதத்தின் வழக்கப்படி ஏற்கனவே சொல்லிட்டேன். சைவ வழக்கத்துக்காக நம்ம பேசக்கூடாது. அவனை மட்டும் சொல்லாதீங்க. ஏன் இன்னொரு மதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல ஒரு வகைப்பாடு மக்கள் வந்து அவங்க காது குத்த மாட்டாங்க, மூக்கு குத்த மாட்டாங்க, எந்த ஒரு ஆவணம் போட மாட்டாங்க. அதுக்காக சொல்ல முடியுமா? நான் சைவ மதத்தை குறிப்பிட்டு சொன்னேன். சைவ மதத்தில் உள்ளவர்கள் ஏன் காது குத்தணும், மூக்கு குத்தணும், கழுத்துல ஏன் இந்த மஞ்சள் கயிறான தாலி போடணும், அங்க கையில ஏன் வளையல் போடணும், அந்த மோதிரம் எந்த விரல்ல போடணும், கால்ல ஏன் கொலுசு போடணும், வெள்ளியில ஏன் வெட்டி போடணும், நம்ம மதத்துக்கு தான் எழுதி வச்சிருக்காங்களே தவிர இஸ்லாமிய மதத்துக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு எழுதி வைக்கல. நம்மளுக்கு ஏன் எழுதி வச்சாங்க? இதெல்லாம் ஒவ்வொரு காரணங்களால. அதையே திருமணம் ஆனவங்க மட்டும் வெட்டி போடணும் தெரியுமா? சொல்லுங்க. அத வெள்ளியில ஏன் போடணும், வெட்டியா தங்கத்துல போடணும்ல? வெட்டி என்பது மிஞ்சி. ஆமா, அப்படி சொல்லலாம். சில பேர் அதை சொல்லாட்டினா மிஞ்சி போயிருவாங்க. அதை நம்ம சொல்லணும்னு வச்சுக்க நம்மள மிஞ்சிடுவாங்க. அதனாலதான் உங்களை மிஞ்சி போக மிஞ்சி போட்டு விட்டீங்களா? நீங்க என்ன மிஞ்சிடக்கூடாது. நான் படம் சொல்ல நீங்க மிஞ்சிடுவீங்கல்ல, அதனாலதான் வெட்டி இருந்தாலும் நாங்களா நினைச்சாத்தே பெண்கள் மனது வைத்தால்தான் மிஞ்சி போவது போவாதது. ஒரு ஆண் தலை நிமிர்ந்து நடப்பது பெண்ணாலே போடுறது. நீ போயிடக்கூடாது, அதை போடுறது. அதுக்காக நாங்க போடுறது தெரியுமா? நீங்களே எங்களை விட்டு மீறி போயிடக்கூடாது, உங்களுக்கு போடுறோம். என்ன நீங்களாம் அப்படியே இளமையாவே திரியவும் கல்வி போட்டு தெரியுறீங்க. நாங்க உங்க மதிப்புக்கு பயன்படுத்தி இங்க போடுறோம். சொன்னதுக்காக நீங்க சொன்னீங்கன்னா இதை வந்து விளாவாரியா பேசணும்னா ரெண்டு விஷயம் இருக்கு. சரி சொல்லுங்க. உங்களை வந்து நான் சொன்னதுக்காக நீங்க எங்களை விட்டு போக கூடாது நீங்க போட்டதா சொல்றீங்க, ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்? இன்னொரு விளக்கமும் இருக்கு. படுத்துக்கிட்டு போத்தலாம், போத்துக்கிட்டு படுத்தலாம் அப்படிலாம் கிடையாது. போச்சுக்கிட கூடாது, அது தவறு இல்ல. படுத்துக்கிட்டு போத்துறது வேற, போத்திக்கிட்டு படுக்கிறது வேற. அதுலயே ரெண்டு வித்தியாசம். ஏங்க படுத்துட்டு போத்தோம்னா தூங்க போனா புழுதுன்னு போத்திக்கலாம். ஏற்கனவே போத்திட்டு படுத்தா அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? இதுதான் காரணம். எங்க குளிர் அடிக்குது, உறக்க கத்துக்கொள்ள உன் தோழி பாருனாலே அவருக்கு முடியாம இருக்கு. மூச்சு மூச்சு என்கிட்ட சொல்லக்கூடாது. உங்க கூடவே இருக்கிற தோழி தான் உறக்க கத்துற கோழி பாட்டே மொத்தம் கோழி எங்கேயா கத்துனாயா? அதைத்தானே கேட்கிறேன். அவதானே பாடுனா பாடிக்கிட்டு என் குழு அடிக்கிறது குளிர் பாடுறாங்க. அது எப்படி இந்த நேரத்துல அடிக்கிறது சரியா படிச்சிருக்கா? எல்லாத்துக்கும் குளிர் அடிக்குது. உங்களுக்கு வேணா குளிர் அடிக்க முடியல, எங்களுக்கு எல்லாம் குளிர் இருக்கு. நான் வந்து குளிர் விட்டு போய்த்துறேன். அதுதான் தெரிஞ்ச விஷயமா. 8 மாசமா குளிர் விட்டு போயிட்டே தெரியல. எனக்கு வந்து குளிர் விட்டுனா அதுக்கு என்ன காரணம் கேளுங்க. ஏன்னா ஞானி என்பவன் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தவரிசைகள் முனிவர்கள்லாம் பஞ்சஸ்தானத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்ப நரை, திரை, பிணி, மூக்கு, சாக்காடு என்ற பஞ்ச நிலைகளும் அப்பாற்படும் பொழுது இந்த உடம்பு குளிரடிக்காது, வெயில் கதக்காது, காயம்படாது, நரைக்காது, திரை வராது. இப்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க எப்படி இருக்க முடியாது. கோடியும் ஒரு பிள்ளைக்கு, குமரியும் ஒரு பிள்ளைக்கு ஒரு வட்டத்துக்கு துணிமணி தவிர்த்தா போச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, அதே மாதிரி உங்களுக்கு நீங்க சொன்னீங்க முழு பெண்ணாகி விட்டோம்.
அவ்வளவுதான். குழந்தை பெற்று விட்டாலே முழு பெண்ணாகி விட்டார். மிஞ்சி சொன்னீங்கல்ல, இந்த மிஞ்சி என்று சொல்லக்கூடியது பெருவருக்கும் அடுத்த விரல் இருக்கு பாருங்க, அதை வெட்டி விடக்கூடிய விரல். அங்கிருந்துதான் ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ், அதுக்கு போய் சூழ் சொல்லுவாங்க. அந்த கர்ப்பச்சூழ் என்பதற்கும் அந்த விரலுக்கும் அதை முடிச்சிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை வெள்ளிகளை போடும் பொழுது அந்த தாமரை, அந்த வெள்ளியினுடைய அந்த சக்தி இருக்கு பாருங்க, அது போய் கர்ப்பத்துல கர்ப்பம் உண்டாக்கி தரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாமருந்த அந்த காலத்துல சூழ்நிலையை அதை ஏற்றுக் கொடுக்கும். அதுதானே உண்மை. கண்டிப்பா. அதனாலதான் வெள்ளியில போட்டாங்க. இங்க வந்து இருக்கிறாங்க, ஏன் பொண்ணுல போடக்கூடாது? அதுதான் காரணம். ஏன்னா பொண்ணால் செய்யப்பட்டது, அதாவது அது முழு பொண்ணை வந்து கண்ணால பார்த்தா கண்ணுக்கே கெடுதியா. அந்த பொண்ணை போய் நம்ம கால போட்டு அது போய் கற்பப்பையில வேற பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா இல்ல கலக்கணும். ஏன்னா செப்ப கலக்கணும். பொண்ணுன்ற தங்கத்துல எதை கலக்கணும்? செப்ப கலக்கணும். அது எத்தனை சதவீதம் இருக்கு அதையும் சொல்றேன். நம்ம அதை 900 பண்ணா அடையாளம் காட்டுறேன், காட்டு ஒன்று கேடிஎம்ன்றேன். நாம இப்படி சொல்றாங்க. செய்யறதுக்கு செய்யறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்மகிட்ட வாங்குறாங்க. ஆனா என்னதே விற்பனைன்னு தெரியல. அதெல்லாம் போனாச்சு. ஏன்னா வியாபாரக்காரன் அப்புறம் அந்த வேலை பார்க்கறது தலைவர் வேலை பார்க்குற மாதிரி வந்தோம். சரி, அது ஒரு பட்டு கூட குறைஞ்சிருக்கு 150 போட்டிருக்கேன். அப்படியே இந்த ஜென்மத்தில் நடக்கிறது ஏழத்தையும் செய்யுமே தவிர இறங்குற வேலையே கிடையாது. நம்மளால என்னைக்கு தங்கத்தை வேணாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அது குறையும். என்ன செய்யறது? ஏறது இறங்குறது உங்களுக்கு தானே தெரியும். என்னது இல்லங்க, பெண்கள் தானே அதிகமா நகை அணிகிறதுனா நீங்க தான் சம்பாதிச்சு கொடுக்குறப்ப நாங்களா போய் வாங்க போறோம். நீங்க தானே வாங்கி கொடுக்க போறீங்க. நான் இன்னும் சொல்றேன், கொடுக்கறது எங்க வேணாம், ஆனா ஏறது உங்களுக்கு தானே தெரியுது. அது எங்களுக்கு தான் தெரியாது. நாங்க மனசு வச்சாதான் சொல்ல முடியும். வச்சவங்க எடுக்கணும், வழி தெரிஞ்சவங்க நடக்கணும். நாங்க வைக்கிறோம், எடுக்க தெரியாம தெரியாது. அதனாலதான் நீங்க கொடுத்து வச்சு போறோம். நீங்க பாத்துக்கு எங்கனையாவது போய் முடிச்ச போட்டு வச்சு போறீங்க. நாங்க அப்புறம் அதுக்கு தேவை இதுக்கு தேவை உங்கள்கிட்ட கெஞ்சத்தானே வேணும். அப்ப நீ எதுக்கு முடிச்சு போட்டு கூட்டிட்டு வரணும்? இல்லைன்னா தனிமரமாக இருந்துட்டு ஜாமியே கெதின்னு போயிடலாம்ல. அப்படிதான் சொல்லுவேன். முதல்ல தானா வாழ பழகா விட்ட தான் மனைவின்னு ஒருத்தி வரணும். தரம் தரம் அப்படின்னு வரணும். அதனாலதான் சீக்கிரமாக அந்த பெண்ணில கொடுத்து வைக்க வேண்டும். அப்பதை கெஞ்சி நிற்க வேண்டும். கொடுத்து வச்சத கெஞ்சி நிற்கணும். இப்ப நம்ம செய்யணும். என்ன செயற்கரிய செயலையும் சொல்ல வர இந்த இடத்துல செயற்கரிய செயலை செய்யணும் இல்லையா? நம்ம செயற்கரிய செயலை செய்யலாம். சிறியவர் அல்ல, பெரியவர் அல்ல. பெரியவர் அல்ல. நீங்க யார்? இடத்துல நான் சின்ன பிள்ளை. நான் யாரு? நீங்க பெரியவங்க. நான் செஞ்சது கூட சொல்றது தப்பா போயிடும், தவறா போயிடும். நீங்க எப்படி செஞ்சது தப்பா போகும்? பெரியவர் அல்லவா? இந்த பெரிய வீட்டாக்காரி என்ன வேணும் செஞ்ச முடியுமா? ஏங்க பெரியவர்னா பூலோகத்துல உள்ளவங்க சொல்லலாம். அவர் சின்ன புத்தியா இருக்காரு, பெரிய மனுஷன் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை போய் அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? முடியாதா? ஏன்னா நதை திதை திணி மூப்பு சாக்கடை அக்ஷரம் நீங்க சொல்லிவிட்டீங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன கூட அடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நான் தான் திறமையானவன், நான் தான் பெரியாத உலகத்துல எவன் ஒரு பேசுறான் அவனை கூட முட்டாள் எவனும் கிடையாது. பாத்தீங்களா? ஆக இந்த இடத்துல நீங்க எப்படி இருக்கணும்? தனிவாக இருக்கணும். நட்டாவரை குளத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தால் போல் நட்டாரை கட்டவரை காமூர் என்று சொன்னார்கள். காமூர்னு சொல்றோம் இல்லையா? முருகா எவக்குள்ள பெருமானோட ஒரு மரமும் ஊறலாம், திண்ணறம் ஒரு தேங்காயும் கல்லு ஊறலாம். தேங்காய் உடைந்த விட கல் இருந்த இடத்துல இருக்கும். நீங்க தேங்காயா கல்லா? எங்க நீங்க கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லி. அப்ப நீங்க தேங்காயா கல்லானா இது என்ன அர்த்தம்? கல்லுக்கும் பெருமை உண்டு, தேங்காய்க்கும் பெருமை உண்டு. பெருமை நான் இருக்க, சிறுமையை நான் கேட்கல. நீங்க என்ன உருவமாக இருக்கிறீங்க? நான் ஒரு எடுத்துக்காட்டோட இல்லங்க, ஒரு பெண்ணாக வந்து நிக்கிற இடத்துல நீங்க கல்லா தேங்காய் என்கிட்ட இது என்ன அர்த்தம்? ஆலயம் சொல்வது சாலம் நன்று. உன்னை பார்த்தவங்க அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. மகாலட்சுமி கையெடுத்து கும்பிடுறது கண்டிப்பா. நீங்க மகாலட்சுமியா? இல்லையே. அவங்க உருவத்தை ஆனா பெண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு உடம்ப பார்த்தாவே அவன் இதுன்னா அப்படியே அம்மன் போலே இருக்காளேன்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லையே. இருக்கு. எப்படி? சிவனுக்கு சிட்டுக்குருவிக்கு சம்மந்தம் இருக்கான்னா, சிட்டுக்குருவி என்பது பறவை இனம் 4 அறிவு. சிவனாக்கப்பட்டவன் யாரு? 8ஆம் அறிவு. அறிவை எட்டி பிடிக்க முடியாது. ஏன்னா ஓரறிவு உள்பொண்டு தாவர வகை, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழும் ஜந்துக்களுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்கினத்திற்கு, 6ஆம் அறிவு மனிதர்களுக்கு, 7ஆம் அறிவு ரிஷிகளுக்கு, 8ஆம் அறிவு கடவுளுக்கு. அப்ப 8வது அறிவு இருக்கக்கூடிய சிவனுக்கு 4வது இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன்னா சிவனாகப்பட்டவனுக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, ஆதியும் மந்தமும் இல்லாத கடவுள். ஆனா சிட்டுக்குருவியுடைய பிறப்பே இறப்பும் இருக்கு, இறப்புல. இதுதான் சம்பந்தம். அப்ப நம்ம சம்பந்தப்படுத்தி பாக்குறோம் இல்லையா? உங்க எங்கேயே இருக்கலாம். அப்ப உங்களை நீங்க எங்கே இருந்தாலும் உங்களை போய் நான் ஏன் அப்படி சொல்லணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க தான் சொல்லணும். யாருமே சொல்ல முடியாது. என்ன? ஏன்னா உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுங்க.
என்ன சொன்னாங்க, காலையிலேயே எனக்கு தொலைபேசி மூலமா தொடர்பு போட்டாங்க. வேகமா சொன்னாங்க, நீங்க தான் வரணும், உங்களுக்காக ரசிகர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்க நாடகம் அப்படிலாம் சொன்னாங்க. கடைக்கு அப்பாற்பட்டு சொல்றேன். ஆனா சொல்லிவிட்டே பாருங்க ஒரு வார்த்தை, உங்க எங்க அப்பா தான் மாதிரியே இருக்குன்னு. இதெல்லாம் சொன்னா சரி பிள்ளைய சின்ன பிள்ளைய நினைச்ச பாரு, கிளவிய கூட்டிட்டு வந்து நினைக்க மாட்டாங்களா? சத்தியமா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னை பார்த்தா அப்படி தெரியுதா? நீங்க பேச கேட்டா ஏதாவது நம்புவாங்களா? என்ன அகத்தின் அளவு தெரியும். 6 மாசம் கழிச்சு பார்த்தா விஷயம் இருக்குங்க. இப்ப ஒண்ணு இல்ல, 6 மாசம் 8 மாசம் கழிச்சு உங்களை பார்க்காங்க இல்லங்க. உள்ளங்கை நெல்லிக்கடி போலன்றா, உள்ளங்கை நெல்லிக்கடி போலன்றா. நாம இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில இருக்கு. இந்த ஒரு காண்டை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மேல ஒரு தடவை தடவுறேன், கீழே ஒரு தடவை இங்கிட்டு தடவுறேன், எல்லாத்தையும் பார்க்கலாங்க. உலகத்துல அனைத்து விஷயங்களும் பார்க்கலாம். நம்மளே இந்த பாத்துறோம் கொஞ்ச நேரத்துல. என்னையும் தடவுறேன், உன்னையும் தடவுறேன். இல்லங்க அப்படி வந்துருங்க நம்ம காட்சியெல்லாம். அப்படி அனுபவ ரீதியா பார்க்கும் பொழுது இந்த அம்மா வந்திருக்காங்களே, இவங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சு விடுவாங்க நம்மால. அப்ப உங்களை பார்த்து கிளவி யாரும் இடம் பண்ண முடியாது. நான் சொல்றேன்ல, என்ன தெரியுமா, எங்க அப்பா மகாலட்சுமி மாதிரி உங்களை அழகா தெரியாம போச்சுங்க. இல்ல உங்க அப்பா மகாலட்சுமின்னு சொன்னீங்கல்ல, அதே கேட்டேன். மாடு வைக்கிறவர் தானே யாரு? எங்க மகாலட்சுமி மாடு மேய்க்கிறவன்னு சொல்றீங்களே, நியாயமா? என்ன உள்ள மாடு மேய்ச்சா? அது உங்க பாட்டனாதான் சொல்லுங்க. ஆயகுலத்திலேயே அங்க மக்களுக்காக அவதரித்து காட்டால் அவனை கூட மாடு மேய்க்கிறவன்னு ஏத்துக்கலாம். மகாலட்சுமி எந்த ஊர்ல மாடு மேய்ச்சா? அப்படி கேளுங்க, அப்படி கேட்கணும். ஏனென்ற கேள்வி கேட்காம வாழ்க்கை இல்லை. கேள்வி பிறந்தால்தான் நல்ல பதிவும் பிறக்கும் என்று சொன்னார். பாட்டை மாடு மேய்ச்சா இல்லையா? யார்? கண்ணன். கண்ணனாகப்பட்டவனை ரங்கனாக எங்கே விட்டு இருக்கிறான்? ஸ்ரீரங்கத்துல திருவரங்கம் என்று சொல்றது திருச்சி மாநகர். திருவரங்கம் நீங்க சொல்லுங்க, அதே எனக்கு நல்லா இருக்கும். திருவரங்கம் ஸ்ரீயை சொல்லாதீங்க, திருவரங்கம் சொல்லுங்க, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு பெண்மணி, சோழ நாடு, சோழ மண்டலத்துக்கு உட்பட்ட இடம் திருவரங்கம். திருவரங்கத்து அரங்கநாதன். இந்த அரங்கனுக்கு மாலையாகப்பட்டதை எங்கிருந்து போகும்? ஸ்ரீவில்லிபுத்தூர். அதையும் திருவில்லிபுத்தூர் சொல்லுங்க. நீங்க திருவில்லிபுத்தூர் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும் சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா ஓரளவு சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க போல தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுத்தமா ஒரு செத்தமிழ்நாடு தமிழ்ச்சி நினைக்கிறேன். திருவில்லிபுத்தூர். உங்க அப்பா பேர் என்ன? நம்பி. பாத்தீங்களா? இப்ப நம்ம கேட்கிறப்ப ஒருத்தர் நம்ம வந்து ஊருக்கு இருக்காரு, நம்மளுடைய சுக்காமட்டி மேடையில ஒருத்தர் முக்கியமான ஒரு அவரை உயர்ந்தரு சொல்லுவாங்க. அதான் சொல்லுவான். இப்ப இந்த நாட்டுக்கு முக்கியஸ்தர் உங்க அப்பா, அவரை திருநம்பின்னு சொல்றாங்க. உங்க அம்மா நங்கை மோகினியா? திருநங்கை. ஏமாமா ஸ்ரீ வள்ளிபுத்தூரா ஸ்ரீ வில்லிபுத்தூரா? திருமங்களுக்கு பந்தல் இருக்கு. அது எனக்கு தெரியும். இல்ல இல்ல, அதே கேட்க வரேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, திரு உயர்ந்தெல்லாம் ஆண்களுக்கு போடுவோம். திருநங்கைன்னு உங்க அம்மா சொன்னீங்கல்ல, திருமதி பெண்ணுக்கு திருமணம் வச்சா திருமதின்னு தான் சொல்லுவோம். அது திருநங்கை தெரியும். எப்படி திருமதி நங்கை மோகினியான்னு சொல்லுவாங்க. அதையே அப்படி திருநங்கைன்னு சொல்லுவீங்க. உயர்வு கொடுக்கணும். நங்கைனாவே மிகவும் அழகான பெண். திருநங்கை நீங்க கோபப்படுறீங்க. கோபப்படல, திருமதியை சேருங்க. ஆண்களுக்கு தான் திரு, பெண்ணுக்கு திருமதியில கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கோபப்படல, நீங்க விளக்கம் சொல்றது நான் சொல்லி என்ற வார்த்தையை சேர்க்கிறேன். ஆணுக்கு திருமதினா திருமணமானதேன். ஏன் திருமணம் ஆகாமே திரு வருமே? நான் எங்க அம்மாவை தான் நீங்க சொன்னீங்க, என்னைய சொல்லல. அப்ப திருமதி தானே? திருமதி தானே எங்க அம்மா தான். திருமணம் ஆனவங்க தானே. 7 ஆம்பளை வச்சிருக்காங்க. பம்பு எடுக்க கூடாது. உங்க அம்மா எப்படி சொல்ல முடியும்? எங்க அம்மா தே அப்பதான் ஊர விட்டாமாவா? கொஞ்சம் மறைச்சு வச்சுங்க, அப்பதான் நல்லது. உங்க அம்மான்றத நான் வெளிப்படுத்த கண்ண வேலை இல்லைங்க உங்களுக்கு. எங்க அம்மா தான், எங்க அப்பா தான். எங்க அப்பா சொல்லவே எங்க அம்மா சொன்னாங்க. அப்படியே நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்க அம்மா திருநங்கை தான். நான் மதிப்பு கொடுப்பேமா? ஏமா உங்க அம்மாவை கோபப்படு. என்ன உயர்வு? அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா மகாலட்சுமி மாடு வைச்சார். உண்மைதானே? இல்லை நீங்க சொல்லாதீங்க, நான் இருக்கு நிரூபிக்கிறேன். ஏன்னா திருவில்லிபுத்தூர் சொல்றீங்க பாருங்க. இந்த திருவில்லிபுத்தூர் திருவள்ளிபுத்தர் கேட்டீங்க நீங்க, அதற்கும் காரணம் உண்டு. ஏன்னா அந்த வெள்ளிபுத்தர் எப்படி வந்தது அப்படின்னா, வெள்ளி கண்டன் என்ற இருவரால் ஏற்பட்ட விஷயமே. நிறைய மேடைகள் பேசாலும் சுருக சொல்லி விளங்க வைக்கிறேன். இந்த வெள்ளி கண்டன் 2 பேர் நபர்கள்ல, இந்த வெள்ளி என்பவன் வந்து 2 பேருமே பெருமாட்டை பக்தர்கள் தான். ஆனா இந்த அரங்கநாத சிலையை கண்டடிக்கும் பொழுது இவன் காட்டுவாசமாக வேடனாக இருக்கும் பொழுது அப்படியே காட்டுவாக்கில் போயிருக்க ஒரு ஆலமரத்துடைய அடியில இந்த வெள்ளியாகப்பட்டவன் கண்டெடுத்தான் ரங்கனை. அவன் கண்டெடுத்ததுனாலதான் வெள்ளி அவன் எடுத்த இடத்துக்கு பேர் புத்தூர் சேர்ந்துதான் வெள்ளி புத்தூரானது அப்படின்ற ஒரு ஊருக்கு உண்டான பெயர். இப்ப நான் என்ன சொன்னீங்கன்னா, மகாலட்சுமி மாடு வச்சா எப்படின்னா, அந்த வெள்ளிபுத்தூர் இருந்தவர் யாரு? பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வாருக்கு மகளாக பிறந்தவள் தான் என்ன ஆண்டாள். கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், சகலத்தையும் ஆண்டாள். அந்த ஆண்டாள் என்ன பண்ணா, தன்னுடைய
ஆகவே கணவனாக எதிர்பார்க்கிறான் இல்லையா, அனுகிரமும் கண்ணாடி என்று சூடி கொடுத்த சுடர்மங்கை மாலையை போட்டு கண்ணழக பார்த்துக்கிட்டே இருந்தவ இந்த மாலைக்கு சொந்தக்காரன் நம்மளுக்கு புதுசனா எப்படி நினைச்சா இல்லையா, அப்படி நினைக்கும் பட்சத்தில் என்ன பண்ணா அவருக்கு வந்து இந்த பதார்த்தங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணா இவ யாரு பெரியார் மகளா இருந்தால அந்த நந்தவனத்துல என்ன பண்ணுவானா அந்த பசுக்கோட கோமாதான் அதை எடுத்து அதையே தினமும் மேய்ச்சிட்டு வந்து அதிலே பால் சுரக்க கட்டு அந்த பால் சுரப்பாக்கப்பட்டதை எடுத்து என்ன பண்ணுவானா பக்குவமா செய்வானா, அதுக்கு பெயர் தான் பால் திரட்டு. அதைத்தான் இன்னைக்கு பால் கோவா. ஏன் திருவில்லிபுத்தூர் மத்த ஊர்ல பால் கோவா கிட்ட மாட்டானா, ஏன் திருவில்லிபுத்தூர் மட்டும் பால் கோவாவுக்கு பிறந்ததுன்னா ஆண்டாளாக போட்ட அவளா மாடு மேய்ச்சி அவளா பால் கலந்து அவளா ரங்கநாதனுக்கு பால் திரட்டதுக்கு பேர் பால் திரட்டு செய்து கொடுத்தார். அதனால திருவில்லிபுத்தூருக்கு பால் கோவன் பேரு பெருமைப்பட்டுச்சு. அங்கே மாடு மேய்ச்ச இடம் அங்கேதான். அதனாலதான் ஆண்டாளாகப்பட்டவளை ஸ்ரீ ரங்கப்பெருமான் வந்து இங்க திருமணம் செய்து கூட்டிக் கொண்டு செல்லும் பொழுது அங்கே தாய் கட்சி சீதனமாக எதை கொடுத்து விட்டார் பெரியாழ்வார் என்றால் அந்த பால் திரட்டு. அவர் தான் வந்து பெரிய பெரிய பாத்திரங்களில் தாய் வீட்டு சீதனமாக அனுப்பி வச்சாங்க. அங்க மட்டும்தான் அங்க சீதனம் அந்த பால் கோவா அப்படின்னு மாடு மேய்ச்சத ஒத்துக்கிட்டேன். சொல்லுங்க. நீங்க அம்மாவுக்கு பேர் சொன்னீங்க அவங்க திருமதி நங்கை மோகினியா சொல்லாம திரு பெருமையா சொன்ன மாதிரி பெருமையெல்லாம் கிடையாது. அது எப்படி பெருமை வேணும்? திருமணமான பெண்ணை எப்படி திருன்னு சொல்றீங்க? உயர் திரு ஐயான்னு சொல்லுவோம், திருமதின்னு சொல்லுவோம், செல்வின்னு சொல்லுவோம். திருமணம் ஆகாத பெண்ணை செல்வின்னு சொல்லிதான் பயன்படுத்துவோம். அவங்க திருமணம் ஆனதுக்கான கிடையாது. திரு என்ற வார்த்தையை யாரு எங்க எப்படி பயன்படுத்தணும் ஒரு விஷயம் இருக்கு. எங்களை போன்றத நீங்க சொன்னீங்க வரல பெரியார் செஞ்சதெல்லாம் பெருமாளே செஞ்ச மாதிரி. பெருமாளை செய்வது பேர செய்யக்கூடாதா? யாரு இப்ப பெரியவன் எல்லாம் பெரியவன் எல்லாம் சிறியவன் எல்லாம் சிறியவன் எல்லாம் ஆணைக்கு வடிசனுக்கு பெரியார் செஞ்சதா பெருமாளே செஞ்ச மாதிரி. இடமுறை எவள் என்ன சிவாய நம்ம சிந்தித்து அபாயம் ஒன்றாலும் இல்லை ஐயனே. அப்ப மத்தாள் கும்பிட்டது அபாயம் இல்லையா? எங்க சிவபெருமனை சிவா சிவா என்று சொன்னாலே நாம் செய்த பாவமெல்லாம் இப்பிறவியே போகுமா? சிவா சிவானா வாசி 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 என்று. சரி தாசி தாசினா சீதா சீதா என்று வரும். அதுதானே வரும். ஆமா. ஜாரா ஜாரானா என்னங்க ஜாரா ஜாரானா ராஜா ராஜா அப்படி சொல்ல வேண்டியதானே. ரொம்ப ஜோரா ஜோரானா வேணாம். இந்த இதுக்குள்ள நான் வரல விளையாட்டுக்கு. ஏன்னா அதெல்லாம் மாத்தி சொல்றீங்க, இதை கூட மாத்தி சொல்ல மாட்டீங்களா? ரோஜான்னு சொல்லிட்டு போங்க. இருக்கட்டும். ஏன் முள்ளு குத்துவோம்? ரோஜா கலக முள்ளு குத்துதான். அது தன்னையும் காப்பாற்றி கொண்டு இருக்கும். அதனாலதான் செடியில நீண்ட நாள் இருக்கும். அதனால வாராம அதிக நாள் இருக்கக்கூடிய மலர். சரி நாடு தொண்டை நாடு நிலம் குறிஞ்சி ஊரு சிற்றூர் தலைநகரம் வேட்பாடு வந்திருப்பது காவல் என்ன காவல் திணைக்காவல் என்ன திணை கருந்தனை செந்தனை கருந்தனை யாருக்கு? எங்களுக்கு. செந்தனை அது எங்களுக்கு. உன் கையில் உள்ளது காவல் அமைந்திருப்பது அடைந்திருப்பது பருவம் என்பது பத்திரம். பருவம் என்பது பத்திரமா? ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். சரி பாதுகாக்கிற சித்திரமா? ஆமா அதையும் சித்திரத்தோட வச்சிருக்கேன். நீ சோத்த சிவன் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. உபரி பத்திரமா வச்சதால சித்திரத்தை நல்லா வரைய முடியும். ஏங்க முத பருவத்துல பயிர் செய்யணும். அந்த பருவத்தை பத்திரம் போட்டு வைக்கணும். இல்லைன்னா வீணா போயிடும். ஆடி அடக்கம் என்ன வாழ்க்கை? ஆறடி நிலைமை சொந்தம். கட்டப்படி பார்க்க போனா தட்டு கட்ட மனிதருக்கு 8 அடி சொந்தம். சிவனை சொல்லி அதெல்லாம் கிடையாது. 8 அடி எங்கே சொந்தம்? பாதி நேரத்துக்கு அடிக்கடக்கே இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க மேலோகத்துல இருக்கிறனால உள்ள விஷயம் தெரியாம இருக்கீங்க. முதல் 8 அடினாங்க, அப்புறம் 6 அடினாங்க, 4 அடினாங்க. இப்ப அதோட இல்லாம மின்சாரத்துல கொடுத்தா சாம்பல் மட்டும் வந்து அது அவைஞ்சாமலா அடுத்தவைஞ்சாமலானே தெரியாம போய். நீங்க வேற அதுவும் இல்லாம இந்த கொரோனா காலத்துல வாய் கட்டு சொல்லி தட்டி விட்டு வந்தாங்க. குப்பைக்குடியில போய் தெரியாம நீ அது காட்டு கொடுத்தா இருக்கு. சரி அது கேட்டா விஷயத்தை கேட்டாரு. அருமையான ஒரு விஷயம். இப்ப பசித்தோருக்கு உணவு இது கொடுத்தது யாரு அப்படின்னா எல்லாமே அன்னைக்கு ஏற்று வச்ச நெருப்பு இன்னைக்கு வெறியது. யார் அவரு? அருட்பெருஞ்சோதி கைப்பரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அவர் ஏற்றி வச்ச நெருப்பு இன்னைக்கு எரிஞ்சு நிக்குது. அணையவே இல்லைங்க. ஆனா கொரோனா காலத்துல நம்மள பட்டியா போட்டு கொண்டாங்க நிறைய பேர். நாம் செய்த பாவங்களுக்கெல்லாம் முற்று வினை. எல்லாம் நாம் செய்தது என்னையும் சேர்க்கறீங்க. உங்களை சேர்க்கல, நாங்க எல்லாம் சேர்ந்தது. நீங்க மட்டும் புண்ணியம் செஞ்சது. நீங்க தானே இந்த பாவத்துல பங்கெடுத்துட்டீங்க. சரி என்ன செய்யறது? பூவோட சேர்ந்த நானும் மணக்குமா? ஏன்னா ஒரு சில நாரோட சேர்ந்து பூ நாரிடக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தையும் காலத்தில் கட்டாயம். சரி இப்ப சிவனை வணங்குறோம் இல்லையா? சிவனை எந்த உருவத்திலும் வணங்கலாம், எப்படி வேணாலும் வணங்கலாம். பூவாக கல்லாக மண்ணாக எப்படி அருவமாகவும் வணங்கலாம். அருவம் என்ன அர்த்தம்? கோலம். உருவம்னா உங்களை போல. அருவுருவம்னா ஜோதி ஒளிமயமாக. இப்படி ஒளிமயமான உனக்கு எதிர்காலம் இருக்கிறதுக்கு நான் தெரியணும். ஆனா அதே சிவனாகப்பட்டவன் எங்க தலையில் சாட்சி இருந்தான் அப்படின்னு அவருக்கு சந்தேகம். நந்தியாகப்பட்டவர்
இருக்கிறாருன்னு சொல்லி நந்தியா சிவனாண்டு கேள்வி கேட்ட அண்ணாருக்கு சந்தேகம் வந்துருக்கு. சரி, இப்ப எப்படி வேணாலும் எடுத்துக்கிறோமே, நீங்க இந்த கேள்வியில இப்ப நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்றது எனக்கு ஒரு பக்கம் இருக்கு. நீங்களும் பதில் சொல்றது எதிர்பார்ப்பு. அவர் கேட்டதுக்கு நீங்க உங்க பதில் எப்படி நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வந்து முக்தி கொடுத்த இந்த 64 நீங்க சேர்த்ததே ஆகணும். கண்டிப்பா. ஏன்னா நாங்க அந்த குலத்துல இருந்து வந்திருக்கோம் இல்லவா, அதாவது 64 நாயன்மார்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து முருகப்பெருமானின் பக்தர். சொல்லலாம், புரியுதுங்களா? ஏன்னா அவர் எங்களுடைய குலமரபை சேர்ந்த முருகனை வழிபடக்கூடியவர். திருமுருகன் திருப்பானந்த வாரியார் சுவாமியும் அந்த வரிசையில் சேர்த்துக்காங்க. அதெல்லாம் 64 சொல்ல தவறு கிடையாது. அப்போது அந்த திருஞான சம்பந்தர் ஒருத்தர் இருந்தார் சரிங்களா. அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் என்று 4 பேர். இந்த திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரா, ஞானப்பால் உண்டார். இந்த அப்பர் திருநாவுக்கரசர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இவர் பணிவிடை செய்தார். நிறைய கதைகள்லாம் அது நிறைய இருக்கு. 2 இடத்துல நந்தி தலை சாச்சிருக்கு. ஒரு இடம் கிடையாது, 2 இடத்துல தலை சாச்சிருக்கு. அது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. ஆனா என் பகுதியில, அதாவது கரெக்ட் அப்பாற்பட்டு என் பகுதியில வரும் வழியில மதுரைக்கு அருகாம திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்லயும் சிவபெருமானுக்காக அங்க நந்தி சொல்ல நந்தி வந்து தலை சாய்த்து அவருக்காக காட்சி கொடுத்தது யாருக்கு அப்படின்னா திருநாவுக்கரசர். என்ன காரணம்? வழிபட வருகிறார். ஆற்றுக்கு அந்த புலமாக அந்த சிவபெருமான் கோவில் இருக்கிறது. அதை வழிபடுவதற்கு நந்தி வளர்ச்சிருக்கப்ப அதை வழிகாட்டு சொல்லு, கொஞ்சம் தலையை சாய்த்து சொல்லி கேட்டார். சிவபெருமான் சொன்னார், என்னுடைய பக்தன் வந்து நிற்கின்றான், அதுக்காக தலையை சாய்த்து கொடு நந்தி என்று சொல்லப்படுது. அங்கே திருப்புவனம் என்ற ஊர்லயும் நந்தி தலை சாய்த்து கொடுத்தது. இன்னொரு இடத்துலயும் கொடுத்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யார் அப்படின்னா, எல்லாரும் பிள்ளை பெற்றாலும் பெற்றா, தில்லாலும் பிள்ளை பெற்றா. யாரு பெற்றா? நந்தனை பெற்றார். அந்த நந்தனை பெற்றால தில்லாலும் பிள்ளை பெற்றார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நந்தனுக்காக எங்க சாச்சது? திருப்புன்கூர் என்று சொல்லக்கூடிய அங்க அவருக்காக சாச்சது. ஏன்னா அவர் தான் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்து இங்கே சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்திலே நான் போய் சிவபெருமானை காண வேண்டும் காண வேண்டும், இன்னைக்கு போவேன் இல்ல நாளைக்கு போவேன், நாளை கழிச்சு போவேன், நாளை போவேன் நாளை போவேன் என்று சொல்லி திருநாளை போவார் என்று பெயரும் அவருக்கு பெற்றது. அங்கே அக்னியை மூழ்கி இருக்கக்கூடிய அந்தனர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை சிவபெருமானை அழைத்தது போல அழைத்து அக்னியை மூழ்கி மறுபடியும் வயோதிகராக வந்து சிவபெருமானத்தில் உள்ள திருத்தலத்திற்கு உள்ளே சென்று சிவபெருமானை வணங்கி முக்தி பெற்றார் நந்தனார். இந்த இடத்துல ஆமாங்க, இந்த இடத்துலதான் நந்தி வந்து தலசாச்சு சிவபெருமானை காட்சி கொடுப்பதற்காக இருந்த இந்த 2 இடம் தான் எனக்கு தெரிந்த இடம். உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்க. அற்புதமாக பொன்னார் வேணியனே குடி தோளையரை கசித்தை முன்னார் செஞ்சடை மேல் என்னை கொன்றை இணைந்தவனை என்று எம்பெருமான் சிவனாகப்பட்டவன் நந்தி பெருமானை சோழ மண்டலத்தில் உள்ள திருப்புன்கூர் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே என் நந்தனாகப்பட்ட என் பக்தன் வந்திருக்கிறார். நீ நந்தி சற்றே விலகிருந்தாய் சன்னிதானம் வரைக்கும் ஏன் அவர் கொடுக்கல? ஏன் ஜாமி முடியல? அவர் உள்ள போக கூடாது கோயிலுக்குள்ள. அந்த வழக்கங்கள் அதுதான் நீங்க சொல்லி தாழ்த்தப்பட்டன்னு சொல்லிவிட்டீங்களே, அதனால அது விளாவரியாக சொல்ல விரும்பல. ஏன்னா அந்த காலத்திலே அப்படி ஒரு கோட்பாடு இருந்தது. அதனால தாழ்த்தப்பட்டவருக்கு ஆலய அனுமதி கிடையாது அடிப்படையிலே அந்தனர்களை வரைக்கும் பொழுது ஆக வாசலிலே நின்று கும்பிட்டு இருக்காரு தினசரி. அப்ப சிவன் பாக்குறாரு, இவரை கும்பிட விட மாட்டாங்க, உள்ளே வரவிடல. 4 வேணியும் பொழுது விடமா எம்பெருமா நீங்க சொன்னது போல சிதம்பரத்து நாயகனை இன்றைய நாளைகளை போய் கும்பிட சொல்லி திருநாளை போற பட்டம் மாட்டான். அப்பேற்பட்டவன சிவன் என்ன சொல்றாருன்னா, சற்றே விலகிரும் பிள்ளாய் சன்னிதானம் மறைக்கிறதா. அதாவது நந்திய மகன் சொல்றார், பிள்ளைன்னு சொல்றார், சிவன் சொல்றார், சற்றே விலகிரும் பிள்ளைனா பிள்ளைய தள்ளிக்கடா, எம்பெருமான் நந்தை வந்திருக்கான என் பக்தன், அவனுக்கு சன்னிதானம் மறைக்கிறான், என் காட்சி தெரியல அவனை சொல்லி விலகிருக்கு சொல்லுவான பட்டக்கு நான் கூட அப்படி எடுத்துக்கிட்டார். யார்? நந்தி பெருமான். இது நடந்தது திருப்புன்கூரிலே. திருநாவுக்கரசர் பெருமானுக்காக நடந்தது திருப்புவனத்திலே. இது நந்திக்கு. அவர் என்ன சொன்னாரு? நந்தியா சிவனா அப்படின்னாரு. ரொம்ப ஒத்துக்கிறோம். இது நந்திக்கு. இப்ப சிவனை சாத்துக்கிட்டாரு ஐயா. அமாவாசை முந்தானாம். என்ன அமாவாசை? புரட்டாசி அமாவாசை. அந்த ஆடி அமாவாசைக்கு திருப்பூர் நடையாத்தையாக இங்கே சதுரகிரி. சதுரம் என்றால் 4 வரம், 4 மலைகளை கொண்ட பகுதி அது. அதுக்கு பக்கத்துல இன்னும் 3 சேர்த்துக்கணும். எழுமலை. ஆமாங்க, இது வந்து நம்ம திருப்பதி ஏழுமலை. இது எழுமலை. ஆமா ஆமா. அந்த எழுமலை பகுதியிலேயே 4 மலை சதுரமாக இருக்கக்கூடிய அந்த சதுரகிரி. அந்த சதுரகிரியிலே எம்பெருமான் ஈசனாகப்பட்டவன் பச்சைமாடு என்று சொல்லக்கூடிய பக்தனுக்காக அவன் மாடு வைத்து விடப்படும் பொழுது அந்த மாடாகப்பட்டது தினமும்
சுரந்து கொள்ளக்கூடிய பாலாகப்படாம வெறும் மாடா வீடு திரும்பும் பொழுது அப்ப மாடு மேய்க்கக்கூடிய இந்த பண்ணையாகப்பட்டதை அடிச்சு பிடிச்சு பார்க்கும் பொழுது எங்கே பாலை நீ குடிச்சு அடைஞ்சிடும் போது இல்ல சுவாமி அப்படின்னு இருவருமே மறைந்திருந்து பார்க்கும் பொழுது அந்த நந்தியாகப்பட்டது அதாவது மாடாகப்பட்டது எம்பெருமான் ஈசனுக்காக பாலை சுரந்து குடிக்கும் பொழுது பால் அப்படி உட்கார்ந்து குடிக்க முடியாதியா சாட்சிக்கிட்டு குடிச்சாராம் யாரு எம்பெருமான் சிவபெருமான். அதனால்தான் சதுரகிரி என்பதில் சாய்ந்த லிங்கமாக எம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறான் சுந்தர மகாலிங்கமாக. ஆடி அம்மாவுக்கு மிகப்பு சிறப்பு. இப்ப சிவனும் தலை சாய்ச்சிருக்கிறாரு, நந்தியும் தலை சாய்ச்சிருக்கிறது. தெரியுமா? தலை சாய்ச்சாக்க ஒரு நல்லது நடக்கும். என்ன நீங்க எப்படி நின்றுட்டு வச்சுங்க ஏதாவது நடக்குமா? என்ன நல்லா தான் நிக்குது. எனக்கு என்ன தோச்சு நிக்கிறது நிக்கலாங்க. வாழ்க்கையில் இன்னும் உயர்த்து நிக்கணும் என்ன செய்யணும்? கண்டிப்பா பணிவும் துணிவும் வேணும். அப்படி சொல்லுங்க. பணி நம்மளுக்கு தானே வாழ்க்கை சிறப்பு. ஆமாங்க. அடிமேல் அடிவைத்தான் அம்மி நகருமா? அம்மி மேல் அம்மி நகரம். ஆமா. அருந்ததி பார்த்து அம்மி அம்மிட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நீங்க முடிச்சிட்டீங்களா? இல்லங்க. அம்மி எதுக்கு மிதிப்பாங்க? அருந்ததி எதுக்கு பாப்பாங்க? திருமணம் ஆனாதான் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்க வேண்டும். என்னை மிதிச்சீங்கன்னு கேட்டா நான் இன்னும் திருமணம் ஆகாத பிள்ளை சின்ன பிள்ளை என்ன பண்ண நேரம் வந்துருச்சுங்க. என்ன இப்ப அடி வைக்கணும் சொன்னீங்க, அடி வடிச்சு அம்மி நட முடியல. 2 அடி 3 அடி அப்படின்ன போது நீங்க வந்துடணும் அந்த அடியில. என்ன அடி எனக்கு புரியவில்லையே நீங்க சொல்றது. அது எத்தனை அடி? எத்தனை அடி? அத 4 அடி 4 அடி 2 அடி கேட்ட கற்றவரிடம் கையடி வாயடி செல்லாதடி. 4 அடி 2 ரூல் 4 அடியா வள்ளுவன் அடி திருக்குறள் 2 அடி எனக்கு திருக்குறள் இது மூணு படிச்சாச்சுனா எந்த ஒரு இடத்துலயும் நாம் இப்போ உங்களுக்கு நலமாக வாழலாம். இதுதான் யோசிங்க. சரி காற்றுல போது கதவு இருக்கிற போது பருவம் இருக்கிற போது ஒரு வரண உள்ளத்துக்கு தேவை நீர், இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், பருவம் உடைச்ச பெண்ணுக்கு பாதுகாப்பு, உனக்கு துணை பாதுகாப்பு. அதை யார் கொடுப்பா? எங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா கொடுப்பா எப்ப வேணாலும் கொடுக்கவே அப்பா அம்மா இருக்கிற தாய்மார்கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு குழந்தைக்கு தாய் பற்று இருக்கிறான்னா பால் கொடுத்து வளர்க்கும் போது தாயின் பாதுகாப்பு தேவை. நான் மறுக்கல. தோல்ல தூக்கி போட்டு வளர்க்கிறேன். ஏன் தோல்ல வந்து அப்பே தூக்கி போட்டு வளர்க்கிறேன்? பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்க வேண்டும் என்று அப்பா தோளில் வைத்து காட்டுறாரு. அம்மா இருப்பதை காட்டுறாரு. நான் பார்த்த உலகத்தை நீ பாருங்க. தந்தையாவிடம் தான் பார்க்காத உலகத்தை நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார். ஒண்ணு இப்ப பால் கொடுக்கும் போது அம்மா இருந்தால உங்க அப்பா உனக்கு தூக்கி வச்சால மேல தோல்ல அப்ப எல்லாம் முடிஞ்சு வச்சுற. இப்ப நீ வயசுக்கு வந்து குமரி. சரி இப்ப உங்க அப்பா தோல்ல தூக்குவானா? பாவங்க அப்பா ஏன் வயசான வெளில பார்க்க சொல்றீங்க? நான் அந்த அர்த்தத்துல கேட்கிறேன். வயசுக்கு குமரி தோல்ல தூக்க முடியாது. பெண்ணாகப்பட்டவரை ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைந்து விட்டால் அண்ணன் தம்பி பெத்த தகப்பன் கூட தொட்டு பேசக்கூடாது. இதுதான் நம் தமிழ் கலாச்சாரம். யாருக்குமே தெரியும். யாரு மாதிரி தெரியும் இல்லையா? இந்த நேரத்துல உங்க அப்பா செய்யாத வேலையை, உங்க அம்மா செய்யாத வேலையை, உன் அண்ணன் தம்பி செய்யாத வேலையை, உன் அங்காளி பெண்கள் செய்யாத வேலையை நான் செய்யணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் செய்யாத வேலையை நீங்க செய்ய வந்திருக்கீங்க. என்ன வேலைன்னு சொல்லிட்டா நானும் கொஞ்சம் கேள்விப்பட்ட மாதிரி. திருமணம் பண்ணிட்டா? திருமணம் அதத்தாங்க. எதுக்கு? எதுக்கா? எங்க அப்பா அம்மா எல்லாம் செய்யாத வேலையை, அங்காளி பெண்கள் எல்லாம் செய்யாத வேலையை, எங்க அண்ணன் தம்பி செய்யாத வேலையை திருமணம் செய்ய நீங்க வந்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் பிரம்மச்சாரி விரதம் போட்டு வந்தானே, ஈரேழு 14 உலகம் சென்று வரக்கூடிய வந்தானே, நீங்க எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லலாமா? உங்களுக்கு வேலையே கலகம். அப்பேற்பட்டவர் என்ன திருமணம் செய்ய வந்திருக்கேன்னா அது என்ன பேச்சு? ஒரு சின்ன பிள்ளை பார்த்து காட்டுக்குள்ள நான் செய்ய போறதான் செய்து வைக்கிறேன்னு அர்த்தம். நீங்க செய்து வைக்கிறீங்களா? சரி எங்க அப்பா மட்டும் கேட்டீங்களா? கேட்டாச்சு. எங்க அப்பா சம்மதம் சொல்லிட்டாங்களா? எப்போ சொல்லிட்டாங்க? சரி 13 வருஷம் ஆச்சு அவங்க சம்மதம் சொல்லி. 13 வருஷம் ஆச்சா? எனக்கு வயசு 13 தானே. உங்களுக்கு தெரியாம நீ சின்ன பிள்ளைமா? அது சரி. சின்ன மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு? பிள்ளையாருக்கு தம்பி. மாப்பிள்ளை யாரு கேட்ட? பிள்ளையாருக்கு தம்பி முருகன்ல. அதுதாங்க. பாத்துமே மாப்பிள்ளராசா என்னால என்னையிலேசா என்னைக்கும் நீதான மாமுருகன் கொண்டாட்டி என்னைக்கும் என்னைக்கு நானே முடிவு பண்ணட்டியா? ஏற்கனவே கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அங்கே சூழ போகிற வகம் செய்வதற்காக தெய்வீக திருமணம் பண்ணி நீங்க தான் திருப்பணம் கொண்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கட்டி வைக்கல. அப்புறம் போனீங்க கல்யாணத்துக்கு. கட்டறதுக்கு ஏற்பாடு செஞ்சீங்க. நீங்க கல்யாணத்துக்கு போனீங்களா போலையா? கல்யாணத்துக்கு போனதுக்கு இன்னொரு தாத்த பார்க்கலாமா? முதல்ல இன்னொரு பொண்ணை பார்க்கலாமா? ரெண்டாவது தடவை நான் போக மாட்டேன். எனக்கு வேற மாப்பிள்ளை தான் பார்க்கணும். ரெண்டாவது தடவை நான் போக மாட்டேன். நீ போய் தான். சரி எனக்கு என்ன கண்ணு தெரியாதா? கண்ணு தெரியாதா? நல்லா இருக்கு. மூக்கு நல்லா இருக்கா? கைகாலம் நல்லா தானே இருக்கு? நல்லா தான் பொம்பளை பிள்ளை லட்சணமா இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல் போய் ரெண்டாம் மாப்பிள்ளை கட்டி வைக்கிறீங்க? உன்னை காட்டுமா நீ லட்சணமான பிள்ளை நான் பார்க்கணும். சரி இப்பெல்லாம் சொல்லி வந்து முதல்ல கட்டி வைக்க நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல ஒரு நல்ல பையனா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி நம்ம ஊர்ல தானே? நம்ம ஊர்ல ஒத்துக்கிறோம். யாராவது ஆளை காட்டுங்க. நான் இப்ப கேட்கிறேன். பொம்பளை பிள்ளை எனக்கே சொல்லியிருக்காரா எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்கு திருமணம் பண்ணி வைங்கன்னு? எங்க குல வழக்கப்படி பிடிச்சிருந்தா நாங்களே கட்டிக்கிடுவோம். தெரியுதா? என்ன எந்த ஒரு பெண்மணியும் இவதைய முடிச்சத கையை காட்டி சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் எங்க குல மரபு. அதனாலதான் உங்க அப்பாவுக்கு இல்லாத ஒரு யோசனையை புத்திய உங்க அம்மாவுக்கு இல்லாத நான் செய்யணும். சரி எங்க வழக்கப்படிதான் நாங்க பிடிச்சிருந்தா கூட்டிக்கிட்டு போயிருந்தோமே, நீங்க எப்படி கல்யாணம்
பண்ணி வைப்பீங்க? எப்படி புடிச்சதுனால நான் கூட்டிட்டு போகல. நீங்க இந்த வேலை செய்யணும் அவசியமே இல்லையே. உனக்கு பிடிக்கலையா? எனக்கு முதல்ல பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் ஏற்கனவே திருமணம் ஆயிட்டாரு. ஆனா அழகு அறிவு அவர் போல ஒரு அழகானவர் யாருமே கிடையாது. பிரச்சனை என்னமா? அவர் கடவுளுக்கு நான் போய் திருமணம் பண்ண முடியாது. கடவுள் எப்படி ஆனாரு? அவர் பிறப்பே கடவுள் தானே. ஆண்மானுக்கு பிறந்தாரு என்றால் அது அவரும் நீங்கள் மட்டுமே. கடந்து உள்ள போங்க. அதான் கடவுள். இருந்தாலும் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. என்ன நம்ம போய் சக்கரவர்த்தி சட்டத்தை நான் போட முடியாது. சக்கரவர்த்தி சட்டையா? இவங்க கோச்சுக்கு போக கூடாது. அதுக்குள்ள இல்ல சந்தை வந்தப்ப நீங்க போகலாம். இப்ப போக கூடாது. ஏன் நீ சக்கரவர்த்தி ஓட்டு போடணுமா? சக்கரவர்த்தி சண்டை யாருக்கு வரும்? அது ஏற்கனவே ஒருத்தி இருக்காளே. அவ யாரு? தெய்வயானே. நீங்க? நான் வழி. ரெண்டு தீங்க இருந்தா அதெல்லாம் நான் தெய்வம் சேர்க்க மாட்டேன். இல்ல ரெண்டு தீங்க இருந்தா சக்கரவர்த்தி வரும். ஏற்கனவே ஒரு தீயே வீட்டுல ஒரு ஆள் சமாளிக்க முடியாது. இல்ல ரெண்டு தீய நம்ம மனுஷன் வராதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். ஏற்கனவே பிரச்சனை இழுத்து வச்சிருக்கீங்க. பாவா ருக்மணிக்கு என்கிட்ட இந்த பிரச்சனை வேணாம். எனக்கு மாப்பிள்ளை வேணாம். மாப்பிள்ளை பிடிக்கல. இந்த பொம்பளை சம்பளம் எப்படி கட்டி வைப்பீங்க? நாங்க சம்பளம் சொல்லி தலையா வச்சாதான் உங்களால முடியும். இவ்வளவு கோவப்படுற வருது. இந்த சக்கரவர்த்தி சண்டை வருது நினைச்சுக்குவேன். வராத அளவுக்கு அதை அணைக்கிற சக்தி என்கிட்ட இருக்கு. நீங்க என்ன சக்தி வச்சாலும் முதல்ல இந்த சக்திட்டு எந்த செல்லுபடி ஆகாது. இந்த மாப்பிள்ளை வேணாம் போங்க. செல்லுபடி ஆகுது எனக்கு சொல்லக்கூடாது. இவ்வளவு கோவப்படல. இவ்வளவு கோவப்படுற உடனே வந்து நான் அந்த தீயை வச்சு அணைச்சு காட்டிட்டா இங்க இருங்க 3 சொட்டு தண்ணி தான். எதுக்கு? அந்த தீர்த்தம் அதுக்கு பேரு அது அவ குடிச்சுக்கிற. எனக்கு வாங்கணும் அவசியமே கிடையாது. கோவப்படாம பேசுமா? ஏமா அவசரப்படுற? சரவண பையின்னு சொல்றோம்ல, அந்த சரவண பை தீர்த்தத்தை எடுத்து ஓம் சரவண பவ ஓம் சண்மனாக இப்படி போட்டோம்னா 3 சொட்டு தீர்த்தம் உங்களை குளிர்ச்சி படுத்தணும். அவரை குளிர்ச்சி படுத்தது நாங்களே செந்தில விதைச்சு அவருக்கே இங்க குளிர்ச்சி ஊட்டுறதுக்காக வச்சிருக்கோமே. அவர் சூட்ட தண்ணிக்கு தானே இருக்கீங்க. அவர் சூட்ட நான் தண்ணிக்கு வரல. அவருக்கான பொருளை காப்பதற்காக நான் சொன்னா உங்களுக்கு வந்து பிடிக்குது. நீங்க சொன்னா மட்டும் இனிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. தெரியுமில்ல காவல் செய்ய நான் வந்திருக்கீங்க. என்னால என்ன இணையதா எனக்கு மீதானமா எனக்கு மீதானமா நான் இந்த நேரம் தவற விட்டா கிழவிதான கிழவியா போனான்னு போய் அந்த மனசு கிழவிதாங்க நாட்டுக்கு தலைவி. அப்படியா? இந்த நேரம் தவற விட்ட கிழவிதானமா எந்த ஒரு பையனும் உன்னை கட்டிக்க மாட்டேமா. நான் சொன்னாக்க சொன்னதுதாமா என்னாச்சு பண்ணிடலாமா. எங்களுக்கு தெரியுமப்பா எல்லாரும் கூடி அந்த கந்தனுக்கு நீதானம்மா ரெண்டாம் கொண்டாட்டி. எங்களுக்கு தெரியுமப்பா எல்லாரும் கூடி அந்த கந்தனுக்கு நீதானம்மா ரெண்டாம் கொண்டாட்டி. கந்தன் கடமள் கார்த்திகேயன் குமரன் குகன் குருபரன் சிந்தபில்களன் சிவன் கொடிகளகன் பூக்களதாரி மயில்மேலேறி அவளை புருஷன் மாணவர்கள் ஏற்றுக்கொள்ளமா என கார்காலை அல்ல பகலில் என்ற அவர்கள் நீ விடுத்து அல்ல பகலில் என்ற அவர்கள் நீ விடுத்து அவனை ஒருவரை இருப்பதை நீ மடுத்து சொல்லும் என்னை கேட்டு பொய்யான தவ வேண்ட பொண்ணு பண்ணவரே பொய்யான தவ வேண்ட பொய்த்து வந்தவரே பொய்யான தவ வேண்ட பொண்ணு பண்ணவரே பூமியின் தோற்று சுடுபடுத்த
பெருமை தானே. நீங்க 5 கொடுத்தா நான் 6 கொடுத்தேன். நீங்க 6 கொடுத்தாலும் சரி 7 கொடுத்தாலும் சரி இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய பெருமை கொடுத்தா நான் ஒரே பெருமை தானே. என்ன சில பேர் 3 கொடுத்துட்டு 6 கேட்கிறேன். சரி நான் உங்களுக்கு 5 கொடுத்து 6 கேட்கிறேன். நீங்க 5 கொடுத்து 6 கேட்டாலும் பரவாயில்லைங்க. அந்த 6க்குள்ளதான் 5 வந்துச்சுன்னு தெரியாம போகுது. சம்மதம் என்ற 5 கொடுத்தீங்க, நான் சரவணம் பண்ற 6 நான் கொடுத்துருக்கேன். நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்துக்குள்ளதான் சரவணன் என்று சொல்லக்கூடிய சிவா என்று சொன்னாலே போதும். நமச்சிவாய என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னாலே ராமஜெயத்துல ஜெயம் வரும்போது ராமன் சொல்லி எடுத்து போட்டா ராம 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 என்று சொன்னாலே போதும். முக்தி வேணாம் இருக்கட்டும். உங்களுக்கு பெருமை கொடுத்துட்டு சீக்கிரமாக சம்மதம் இருக்கிறேன். கூட்டி கொண்டு மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளதே. ஆனா இப்பெல்லாம் வாய்ப்பு நல்லா வச்சாச்சே. வாய்ப்பு நழுவ விட்டுட்டேனே. முதல்ல கிட்டிக்கு மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன பண்றது? அவரே நினைச்சு 5 வயசுல இப்ப எந்திரிச்சுலாம் போக கூடாது. யாராவது எந்திரிச்சு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முருகனை நேர வீடு தேடி வர சொல்லிடுங்க. முருகன் மயிலெல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாண்ணே. நீங்க ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா கூட போலாம், பிரச்சனையே இல்ல. பாஸ்போர்ட் வேணும். சரி இருக்கட்டும். அப்பேற்பட்ட முருகனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் அவனிடம் அப்படி பொய்யான ஜாதி பெண்கள் இடத்தில் இல்லை என்றாலே இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால முருகனை காண வேண்டும். சீக்கிரமாக என்னை வந்து அழைத்து செல்ல வேண்டும். இந்த மக்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் காட்சி கொடுக்க வேண்டும் எதிர்பார்த்து முருகன் தரிசிக்க நானு காத்துட்டே முருகா வேறவா வேறோடு சீக்கிரம் வா.